மோகன் இந்த Thank you very much. ஏன்னா ஒரு 11 அதிகமாக இல்லைன்னா நம்பர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல டோர் நம்பர்னா நேம் தெரியாது டோர் நம்பர் தானே டோர் நேம் எடுத்துக்கணும். செந்தில்நாதன் ஒரு டோர் நம்பர் எங்களுக்கு நாங்கள் வந்து செட் பண்ணி பார்க்கணும். செந்தில்நாதன் டோர் நம்பர் பொறுப்பில் இருக்கோம்னா அந்த தேர்தல் ஆணையம் மொத்தம் 65 லட்சம் வாக்குகளில் 48,000 மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த டோர் நம்பரே வந்து இன்வாலிடா இருக்கிறது 48,000. இந்த டோர் நம்பர் வந்து இதுக்கு மட்டும் ஆகும்னு நான் நினைக்கல. என்னன்னா நம்ம ஏதாவது அடித்தட்டு மக்கள் வந்து இதை வந்து ஒரு லோன் ப்ராசஸில் அவங்களோட ஓட்டர் ஐடி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓட்டர் ஐடி ப்ரூஃப் கரெக்டாக இல்லைன்னா எப்படி அவங்களால மூவ் பண்ண முடியும்? அது கரெக்டாக அந்த டேட்டாபேஸில் வராது. டேட்டாபேஸில் வராமல் இருக்கும்போது இப்போ தான் இந்த ஆரம்பம் தான் இதோட வந்து ஆரம்ப ஸ்டேஜ் தான். இனிமேல் தான் அந்த குளறுபடியோட தேர்தல் ஆணையம் பண்ண குளறுபடியை அடித்தட்டு மக்கள் வேறு வேறு வகையில் உணர்வாங்க. இது தேர்தல் ஆணையத்தோட மிக மிக பொதுப்பட்ட தரத்து தான் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்ட்டி ஒர்க்கர்ஸ் வந்து தேவ் பிளைண்டட். இப்போ வந்து காங்கிரஸ்ல இப்போ நாங்களே 2 நாள் பண்ண வேண்டிய வேலையை 26 நாள் வந்து பண்ணிடுவோம். ஏன்னா ஒவ்வொன்றையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த டோர் நம்பர்ஸ் மாற்றுறதுனால அவங்க எங்கெங்கேயோ போயிடுறாங்க. அவங்க ரெகுலராக போடக்கூடிய ஒரு இடத்துல அவங்களுக்கு அதே மாதிரி பூத் நம்பர் மாறினதுனால அவங்க ஓட்டு போடுறதுல நிறைய சிக்கல் இருக்கு. இவங்க இந்த பூத்துக்குன்னா ரெகுலராக போய் ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஓட்டு வந்து அவங்க பூத் நம்பர் மாறி இருக்குங்கிறது அவங்களுக்கு சொல்றது யார்? பூத் லிஸ்ட் அவங்க பூத் ஸ்லிப் கையில வரலன்னா யார் அவங்களுக்கு சொல்லுவாங்க? அவங்க பூத் அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? அவங்க போட்டு என்ன பண்ணுவாங்க? ஸோ இதுக்கும் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். எபிகேடி போட்டா இல்லைன்னு சொல்லுது. ஆனால் அதே ஓட்டு வேற ஒரு பேர்ல வேற ஒரு எபிகேடியில இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நாங்கள் எல்லாரும் சொன்னோம். ஸோ இப்போ பர்டிகுலராக ஆஃப்டர் எலெக்ஷன் இல்லை எலெக்ஷன் ப்ராப்ளம் பிரசிடென்சி. ஸோ பிரசிடென்சியில் எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக வந்து போட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து எல்லா கட்சிக்காரங்களுக்கும் சரி, எல்லா கட்சி சம்பந்தமான எல்லாத்துக்குமே சரி, நாங்கள் கொடுக்குற அந்த என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொல்லக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு சொன்னால், தயவு செஞ்சு ரொம்ப 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 கவனமாக இருக்க. இந்த டோர் நம்பர் சேஞ்ச் அப்படிங்கிறத தயவு செஞ்சு இது லைட்டாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம நிறைய கட்சிக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த டோர் நம்பர் சேஞ்ச் அப்படிங்கிறது நாங்க பார்க்கிறோம், ஆனா ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்கதான் பிரச்சனை. இப்போ அவங்க ஒரு 10 ஓட்டுல 8 ஓட்டு 7 ஓட்டு 9 ஓட்டு செக் பண்ணி சரியா இருக்குன்னா எல்லாம் சரியா இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு 5-10-15% ஓட்டு வந்து இவங்க நீக்கிட்டு மாத்திருக்காங்க. ஸோ ஒரு ஓட்டை வந்து நீக்கிட்டு இன்னொரு ஓட்டா மாத்துறது அப்படின்றது இன்னும் யூசிக்குமான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஓட்டா இருக்கு. அந்த மாதிரி நான் வந்து ஒரு 5% ஓட்டை எடுத்து 5% ஓட்டு வச்சேன்னா ஜெயிக்கிறதுக்கு 10% வந்து வித்தியாசம் இருக்கும். ஸோ இது ரொம்ப டேமேஜிங்காக இருக்கும். ஸோ எல்லா கட்சி தொண்டர்களும் சரி, பிஎல்ஏஸும் சரி, பொதுமக்களும் சரி, எல்லா ஆக்டிவிஸ்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ்களும் என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஓட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டோர் நம்பரும் இப்போ நீங்கள் அவங்களுடைய கரஸ்பாண்டிங் கரெக்டான டோர் நம்பர் தயவு செஞ்சு ஓட் லிஸ்ட் மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏப்ரல் 6 அவங்க புது ஓட்டர் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உடனே போய் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இருக்க ஒவ்வொன்றுக்கும் கரெக்டான டோர் நம்பர் என்ன அப்படிங்கிறத தயவு செஞ்சு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு எப்படி நீங்கள் வந்து பூத் ஸ்லிப் கொடுக்க போறீங்க
மாறி இருந்தாலும் அதே பர்சனோட போட்டோ எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதையும் கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மொத்தம் ஒரு 600-700 கோர்ஸ் இருக்குன்னா எல்லாத்தையும் டோர் நம்பர் கரெக்டான டோர் நம்பர் மார்க் பண்றது ஏன் ரொம்ப அவசியம்னா அப்போ மட்டும்தான் உங்களால அந்த 50-60 எக்ஸ்ட்ராவா நீங்க சேர்த்து வச்சிருக்கிற அந்த போலி வாக்காளர்களை நீங்க அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு 40 பேரை நீக்கிட்டு அந்த போலி வாக்காளர்களை சேர்த்து வச்சுருவாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னு சொன்னா 650 ஓட்டுல வந்து 500 ஓட்டு 600 ஓட்டு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் சரியா தான் இருக்கு தலைவரே அப்படின்னு மேல ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க தருவீங்க. நிறைய பேர் கேட்டு தலைவர்கள் பண்ணுவீங்க. ஆனா அந்த ஒரு 50 ஓட்டு 60 ஓட்டு 30 ஓட்டு அப்படிங்கிறது வந்து எலெக்ஷனை டிசைட் பண்றதுக்கு மிக 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 முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால எது அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கு யாருமே ஆலை கண்டுபிடிக்காம இருக்குங்கிறத மார்க் பண்ணிட்டு அந்த 50 பேர் அந்த பேர்ல யாருமே வந்து ஓட்டு போடாத வரைக்கும் நீங்க நைட் வரைக்கும் அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்க கேட்டுக்கிறோம். அந்த மாதிரி ஓட் லிஸ்ட் இல்ல ஆனா அவங்க பல வாட்டி ஓட்டு போட்டுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அந்த பூத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள ஓட்டு அளிக்க அனுமதிக்கணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு தேவையான அழுத்தத்தை எல்லாரும், அதாவது என் கையில ஒரு வேலிட் ஓட்டர் ஐடி இருக்கு அப்படின்னு சொன்னா என்னுடைய பூத்துல அந்த தெரு எந்த பூத்துல வருதோ அதுல போய் அதுல ஓட்டு ஐடியை வச்சு அவங்களால ஓட்டு போட முடியும். அதுக்கான அழுத்தத்தை நம்ம எல்லாமே சேர்த்து 700 வாக்காளர்